இது வந்து ஒரு ஹியூஜ் பாப்புலேஷனுக்கு தான் நீங்கள் பார்க்கணும். சிங்கிள் பர்சனுக்கு நான் வந்துட்டு போன ஜனவரியில் ஒரு சீட்டி எடுத்தேன், நவம்பர் மாதம் ஒரு சீட்டி எடுத்தேன், எனக்கு கேன்சர் வந்துருமா அப்படி யோசிக்கக்கூடாது. இப்போது ஓவரால் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருக்காங்க. 1,00,000 பேருக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 4 சீட்டி எடுத்திருப்பீங்க. இப்போது 1,00,000 பேரில் 80,000 பேருக்கு சீட்டி எடுக்கிறீங்க. அந்த அளவுக்கு சிடியோட யூசேஜ் அதிகமாயிருச்சு. ஸோ 80,000 பேருக்கு சிடி எடுக்கிறதுனால என்ன ஆகும்? எடுக்கிற டெக்னீஷியனை நினச்சி பாருங்க, எவ்வளோ ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆவார். ஸோ இதனால தான் வந்துட்டு ஓவராலாக இதே மாதிரியே போயிட்டே இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு 10 to 20 இயர்ஸில் கேன்சருக்கான ஒரு ஆஃப் த ரீசன் வந்துட்டு சிடி ஸ்கேன் எடுத்து நிறைய எக்ஸ்போஸ் ஆன ரேடியேஷனுமே ஒன் ஆஃப் த காசாக ஆகும். ஆல்ரெடி இருக்குது, பட் ரொம்ப மினிமல் லெவலில் இருக்குது. யூசேஜ் அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஆயிரும் அப்படின்னு சொல்ல வராங்க. உதாரணத்துக்கு இப்போ சிடி ஸ்கேன்லாம் எடுக்கிறனால அதனால் மட்டும் கேன்சர் வரதுக்கான பர்சன்டேஜ்லாம் பார்த்தா லெஸ் தென் 1 தான் இருக்கும். இந்தமாரி எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம சிடிஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இன்னும் 30 இயர்ஸ் 40 இயர்ஸில் கேன்சருக்கான பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதில் 5% 10% சிடி எடுத்ததுனாலேயே இந்த கேன்சர் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படின்னு ஒரு சினாரியோ வந்துடும்.